கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் மன்னராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே வேத ஆராய்ச்சிக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 31 வரை ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாழ்வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் கடவுள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே இந்த வேத ஆராய்ச்சியை நாம் பார்ப்போம். 1லிருந்து 25 வரைக்குமாய் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இப்பொழுது 26லிருந்து 31ஆம் வசனம் வரைக்குமா இருக்கின்ற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இதற்கு ஒரு தலைப்பாக கொடுத்த ஒரு தலைப்பு என்றால், கடவுள் மனிதனை படைத்த ஒரு சம்பவம் தான் இங்கே நடக்கிறது. கடவுள் மனிதனை ஏன் படைத்தார், why God created humans என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதை ஒரு தலைப்பாக நான் கொடுத்திருக்கிறேன். எதற்காக மனுஷனை படைக்க வேண்டும்? இந்த உலகத்துல மனுஷனே படைக்காம இருந்தாலே நல்லா இருக்கு, அட்லீஸ்ட் இந்த உலகம் சொல்லி நம்ம நினைக்கலாம். ஏனென்றால் இந்த உலகம் கெட்டு போக காரணமா இருந்தது மனுஷன் தான். ஆனா பிரியமானவர்களே, இந்த மனுஷனை படைக்க கடவுள் மிகுந்த ஒரு அதாவது அதிகபட்ச ஒரு பிளான் திட்டம் வைத்து அவனை படைத்தார். ஆனால் அவனை ஏன் தான் படைத்தமோ என்று வேதனைப்படுகின்ற அளவுக்கு ஒரு மாபெரும் பொல்லாப்பை அவன் செய்தான். அதைத்தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே, அவனுடைய யோசனை எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு அவனை படைத்ததாக விசனப்பட்டார் என்று. சரி, அவன் என்னதான் பாவம் செய்தான் என்பதை நாம் பிறகு பார்க்கலாம். முதலாவதாக படைக்கப்படுவதை பார்க்கலாம். How he has been created. இங்கே நாம் பார்க்கிற போது 6ஆம் நாளில் மனுஷனை படைத்தார். அதாவது படைப்பு என்பது அவர் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், கடைசியிலே இவனை படைத்தார். எதற்காக கடைசியில படைக்க வேண்டும்? முதல் நாளிலே படைத்திருக்கலாம் இல்லையா என்று கேள்வி கேட்கலாம். கடைசியிலே படைத்தவன் எல்லாவற்றையும் படைத்த பிறகு இதற்கு ஒரு அதிகாரியாக ஒருவரை நியமிக்க வேண்டும், பொறுப்புள்ளவனை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் கடவுளுக்கு இருக்கு. ஆகவே இந்த மனுஷனை உண்டாக்கினார். மற்றவர்கள் எல்லாம் சொல்ல அப்படியே உருவானது, நடந்தது. ஆனால் மனுஷன் அப்படி அவர் படைக்கவில்லை. அவனை மண்ணில் இருந்து எடுத்து ஒரு பொம்மை போல செய்து அதனுடைய நாசிலே தன்னுடைய ஜீவனை ஊதினார். அவன் ஜீவாத்மாவான் என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் how God has created man என்று பார்க்கின்ற போது this is how he has created. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அந்த ஆவி என்பது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு நாம் மூச்சு விடுகிறோமே, இந்த ஜீவன், இந்த ஜீவனுக்கு சொந்தக்காரர் அவர், ஜீவாதிபதி. He is the author of life. இந்த ஜீவன் நம்மை விட்டு எடுக்கப்படுகிற போது நம் மண்ணுக்கு செல்லுகிறோம். இதுதான் பட்டவர்த்தனமான உண்மை. பிரியமானவர்களே, ருவாம் என்ற எபிரேய வார்த்தை ஸ்பிரிட் என்று சொல்லி அவருடைய ஆவி. பிரியமானவர்களே, தன்னுடைய ஆவியையே கொடுத்து மனுஷனை படைக்கிறார் என்றால் he has a specific purpose on creating the human.
மனுஷனை படைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவனை வைத்து இந்த உலகத்தை இன்னும் அழகுபடுத்தலாம் என்று அவர் யோசித்திருக்கலாம். ஆனால் அவனை படைத்து அலங்கோலப்படுத்துகின்ற ஒரு காரியத்துக்குள்ளாக அவன் சென்ற போது, இவனை ஏன் தான் படைத்தோமோ இவன் என்று பேச்சை கேட்கவில்லையே, என்னுடைய பேச்சை மீறி நடக்கிறானே, நான் விளக்கின அந்த பழத்தை அவன் சாப்பிட்டானே என்று சொல்லி அவனை தண்டிக்கின்ற காரியத்தை பிறகு நாம் பார்க்கலாம். நான் இங்கே பார்க்கின்ற போது 26ஆம் வசனத்துல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உருவாக்குவோமாக. Let us make man in our image. So we are all created by his own image and likeness என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படியும் நாம் படைக்கப்பட்டோம் என்று சொல்லி இங்கே நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் என்று பார்க்கின்ற போது முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அங்க we see the plurality of the Godhead. தெய்வத்தின் தன்மையை பன்மையில பார்க்கிறோம் இல்லையா? ஒருவராக இல்ல, பன்மையில, not in singular but in plural இல்லையா? அப்போ மூணு கடவுளா என்று பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, மூன்று கடவுள் தான். ஆனால் மூவரில் மூவராக இயங்குகின்ற ஒரு திருத்துவ கடவுளாக, திருத்துவத்தில் ஏகத்துவமாய் வாழ்கின்ற கடவுளின் தெய்வீக தன்மையை இங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் நாம் என்ற ஒரு காரியம் அந்த வார்த்தை வருகிறது. we இல்லையா? let us in our image, in my image சொல்ல, let me சொல்ல, let us in our image according to our likeness. அப்போ அவங்க வேற ஏதாவது மீட்டிங் போட்ட ஒரு ஆண்டவர் சொல்லியிருப்பாரா? கிரியேட்டர் தான். ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். வான அந்த தூதர்களோடு angels, he might have discussed with the angels என்றெல்லாம் கூட யோசிக்கலாம். ஆனால் இங்கே திருத்துவ கடவுளை குறித்து சொல்லப்படுகின்ற மறைபொருளை நாம் பார்க்கிறோம். So it is an indicator of the Trinity, though not clearly spelled out. இல்லையா? இங்க அதை கொஞ்சம் தெளிவாக கூட இது திருத்துவம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. In our own image என்று பார்க்கின்ற போது we are made in the image of God. ரொம்ப அது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு நிகழ்வு. மற்றவர்கள் எல்லாம் அவர் படைத்தார், அது அப்படியே வந்தது. மற்றவர்களுக்கு அந்த ஜீவனை அவர் அது அப்படியே படைக்கப்படுகிற போதே வந்தது. ஆனால் இந்த ஜீவனும் அவருக்கு சொந்தமானது. நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி. ஏனென்றால் ஒரு முறை நாம் படைக்கும்படியாக நம்முடைய தாயின் வயிற்றிலே நாம் பிறந்தோம். அடுத்ததாக பாவத்தில் விழுந்து போன நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவத்திலிருந்து, அந்த ஒரிஜினல் சின் என்று சொல்லப்படுகிற அந்த பாவத்திலிருந்தும், ஜென்ம பாவம், பிறக்கின்ற போதே பாவத்துல நான் கர்ப்பம் தரிக்கிறேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிற பிரகாரமாகவும், தொடர்ந்து வாழ்கிற நாளெல்லாம் செய்கின்ற கர்ம பாவத்திலிருந்தும் விடுதலை பண்ண, முழு உலகத்தில் உள்ள பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய கடவுள் அனுப்பினார். அவர் மூலமாக இலவசமான ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாகவே அவரை அந்த இலவசமான ரட்சிப்பின் மூலமாக தான் அவருடைய பிள்ளைகளின் அந்தஸ்தை ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவர் உறுதி செய்கிறார். மறுபடியுமாக அவர் நம்மை பெற்றெடுக்கின்ற தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். சோ அந்த ஜீவனுக்குரிய அந்த அதிபதி இல்லையா, he is the author of life. பேதுரு அப்போஸ்தலன் கூட சொல்லுகின்ற போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக. அதுதான் சுவிசேஷம். They have to bear witness for the risen Christ, and they did meticulously, powerfully.
proclaim the good news of the risen Christ. Demon. So man is different from every other order of created being. மற்ற எல்லா படைப்புகளை காட்டிலும் வித்தியாசமான ஒரு படைப்பு. உன்னையும் என்னையும் படைத்த நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமை படைத்த படைப்பு. ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர் 26 பின்பு தேவன் நமது சாயலும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். இங்கே இந்த 26-31 வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது ஆதாமை எப்படி படைத்தாரா என்று இது போடப்படவில்லை. ஆனால் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மண்ணினாலே மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். அதன் பிறகு மற்ற அதிகாரங்களிலே பார்க்கின்ற போது ஏவாளை எப்படி படைத்தார் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவரை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, so when compared to all other creations bearing life in them, we are all very distinct creation, இல்லையா? very unique creation. வித்தியாசமானவர்கள். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அவரால் வந்தது. எதிலே நாம் அதாவது வேறுபடுகிறோம் என்றால் மற்றவர்களெல்லாம் படைக்கப்பட்டது எதற்காக படைக்கப்பட்டது என்று நம்மளை கேட்டா நம்ம ஏதோ நம்முடைய ஓன் நரேட்டிவ்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆனால் போய் ஒரு சிங்கத்துக்கிட்டையோ ஒரு புலிகிட்டையோ ஒரு குதிரைகிட்டையோ கேட்டா நாங்க இங்க எங்களை படைச்சாரு கடவுள் அப்படிதான் வந்து சொல்றோம். எவ்வளவுதான் அடிக்கலாம் குதிரை வண்டி எடுத்து யூஸ் பண்றாங்க. சிங்கத்தை வந்து காட்டுல இருக்கிறது கூண்டு நாட்டுல வச்சு கூண்டுல அடைச்சிட்டு சர்க்கஸ் வரலாம் என்ன வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என் நரேட்டிவ்ஸ் சொல்லுவோம். We differ from all other creations. The distinction that we see in our creation, our moral, intellectual and spiritual capabilities, வேறு எந்த மிருகங்களுக்கும் வேறு எந்த உயிரினங்களுக்கும் அது கிடையாது, இல்லையா? சிங்கம் வந்து ஞானமா செய்யற காரியத்தை அது எப்படி சொல்லுவோம்? ஒரு சிங்கம் வருதுன்னு வச்சுன்னா ஒரு ஆட்குடி படம் சரி அதை அடிச்சு போடுறோம், மனுஷனா நீயும் போனேன்னு நுனியும் அடிச்சு போடுறோம். ஆனா அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்துக்கிறவர் கடவுள் நமக்கு தான், அது தெரியாது. பகுத்து அறியக்கூடிய ஞானத்தை அந்த காமன் சென்ஸ் மனுஷனுக்கு தான் கொடுத்தார். இதெல்லாம் குறைந்த அறிவு உடையவைகள். சோ ஒரு இந்த மற்ற மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிட்ஜ் வைத்து அதனை சேர்க்க வேண்டும் என்றால் முடியாத ஒரு காரியம். There is an unbridgeable gap between human life and animal life, human life and angelic life. ஒருவேளை நம்ம தேவதூதர்களோட நம்ம வித்தியாசமா படைத்திருப்பாரா என்று பார்த்தால் இல்ல. மனுஷனை எப்படி படைக்க வேண்டும் என்று கடவுளை திட்டமிட்டதோ அது போலதான் படைத்தார். தேவதூதர்களை காட்டும் சற்று சிறியவனாக என்று சொல்லி மனுஷனை படைத்தார் என்று சொல்லி ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிற போது so man's creation is something very unique in the sight of God. அது மாத்திரமல்ல, நாம் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டோம். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு விஷயத்துல நம்ம பார்க்கின்ற போது எந்த விதத்துல நாம் அதாவது வித்தியாசப்படுறோம் என்று பார்க்கும்போது we are all mankind is unique because of the natural countenance. இன்றைக்கு இந்த முகம் பாருங்க, அதாவது இந்த facial expression நமக்கு தான் தெரியும். அதை சாப்பிட்டா பாருங்க ரொம்ப டயர்டா இருக்குது, சரியா தூங்கலன்னா அந்த எக்ஸ்பிரஷன் தெரியும். பசினால வருகின்ற அந்த எக்ஸ்பிரஷன், அந்த கவுண்டனன்ஸ், முக தன்மையை நாம் வெளிப்படுத்துவோம். துன்பத்தில் இருக்கிற போது ஒரு விதமான ஃபேஷியல் அப்பியரன்ஸ் இருக்கும். நோயில் இருக்கின்ற போது, கஷ்டத்தில் இருக்கின்ற போது, கடன் பட்டிருக்கின்ற போது, ஆபத்துல ஓடிக்கொண்டிருக்கின்ற போது
கிடையாது. So we differ from all those living beings. Man alone can speak. இல்லையா, நம்ம மாத்திரம் தான் பேசக்கூடியவர்கள் என்று சொல்லி. மற்றவர்கள் ஏதாவது பேசுதா? ஏதாவது பேசுதா? ஏதாவது பேசுதா? ஆமா, கிளி பேசுறது இல்ல, கிளி பேசுறோட எஸ், கிளி பேசுதுன்னா நம்ம சொல்லி கொடுக்கறத ரிப்பீட் பண்ணுது. நம்ம என்ன சொல்றது அது தெரியாது. சம்திங் அது இல்லையா, பிளாக்கா அது எதை ஒன்று நம்ம சொல்றது அது உலகத்துல வந்து அது சொல்ல முடியும். ஆனால் பேசுகிற ஒரு உயிரம் என்றால் அது மனுஷன் தான். கம்ப்யூட்டர் தான் பேசுது, மெஷின் லாங்குவேஜ். நீ சொல்றது அது செய்தி இல்லை. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஜெனரேஷன் அந்த கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கும்போது, ஆனா அதுக்காக அது ஜீவன் உள்ள ஒரு இது கிடையாது இல்லையா, மெஷின் அவ்வளவுதான். மனுஷனால் அது உயிர் கொடுக்கப்படுகிறது, பேச வைக்கப்படுகிறது. ஆனால் அதுவாக பேச முடியாது. பேசுகின்ற ஒரு தன்மை என்று பார்க்கும் மனுஷனுக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார். கழுதவுக்கு தான் அது கத்துது, அதுக்காக பேசுகிற அர்த்தமா இல்லையே. இது போன்ற காரியங்கள்லாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கலாம். We are all created by the image of God என்ற அந்த ஒரு காரியம் மிக முக்கியமானது. There are at least 3 aspects which bears difference out of other living beings. ஒன்று பர்சனாலிட்டி இல்லையா, நமக்கு இருக்கின்ற அறிவு ஞானம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட இமேஜ் ஆஃப் காட். அதுக்குரிய அந்த வேத விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். So image of God வந்து not only the outwardly appearance, முகக்கலை பாரு, உங்க தாத்தா மாதிரியே பிறந்திருக்குது, மூக்கு நீளமா இருக்குது, மூக்கு சப்பையா இருக்குது, இல்ல கண்ணு பெருசா அப்படியெல்லாம் சொல்லி இது பண்ணுவோம். சோ அந்த சாயல், அதனுடைய அந்த இமேஜ் என்ற அந்த காரியத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அதுதானா கிடையாது. அதாவது பார்க்கின்ற போது 3 காரியங்கள். ஒன்று பர்சனாலிட்டி, மொராலிட்டி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லி 3ஆக அதை பிரித்திருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது இந்த இமேஜ் ஆஃப் காட் என்ற காரியத்தை பவுல் மிக தெளிவாக கொடுக்கிறார். எபேசியர் 4:24 பாருங்க. அதுல அந்த உள்ளான மனுஷன், புதிய மனுஷன் என்று பார்க்கின்ற போது யாராவது இருக்குமா? எபேசியர் 4:24 படிக்கிறது. எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் தேவனுடைய சாயல், அதுதான். சோ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன் என்ன? மெய்யான நீதியிலும். ஏன்னா அங்க பார்க்கின்ற போது and to put on the new man who has been created in God's image in righteousness. நீதி இல்லையா? அடுத்து நீதின்றது, நீதி நியாயம்ன்றது it flows from God. The principles of natural justice என்று சொல்றோம்ல, இந்த உலகத்துல நீதி நியாயம்ன்றது இல்லையான்னு கேட்போம். அநியாயம் நடக்குது இந்த உலகத்துல, நீதி நியாயம் இல்லையான்னு கேட்போம். ஆனா அந்த நீதி நியாயம் எங்கிருந்து வருது என்றால் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. உலக பிரகாரம் நீதிமன்றங்களில் கூட வருகின்ற அந்த நீதி நியாயம் எல்லாம் இந்த அடிப்படையில் எழுதப்பட்டதுதான். சோ அந்த righteousness என்பது it is an image of God. அடுத்ததாக holiness இல்லையா? நீதியிலும் பரிசுத்தத்திலும். கடவுள் பரிசுத்தர். ஆகவே அவரால் படைக்கப்பட்ட நீயும் நானும் கூட பரிசுத்தமாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். Therefore he has sanctified us by shedding his precious blood on the cross. He has shed his own blood in order to sanctify you and me from our sin. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க அவர் தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை அவர் சிந்தினார். அவருக்கு பாவம் கிடையாது. இப்படியாக இந்த காரியத்தை செய்தார். சோ அந்த நீதி, அடுத்து பரிசுத்தம், அடுத்து வேற என்ன இருக்குது? மூன்றாவது ட்ரூத், அந்த உண்மை. கடவுள் உண்மையானவர், அவர் சத்தியமானவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம். ஆகவே இது சத்திய வேதம். சாதாரண வேதம் சொல்வது சத்தியம், உண்மையானது. அவர் உண்மையானவர்.
அவர் போய் பேச மனுஷன் அல்ல, மனமாறி போக மனபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று வசனம் சொல்கிறது. அடுத்ததாக கொலோசியர் 3:10 என்ன பார்க்கிறோம்? கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. சோ இங்க பூரண அறிவுடைய என்று பார்ப்பது ட்ரூ நாலேஜ். சோ ட்ரூ நாலேஜ், அறிவு, நீதி, பரிசுத்தம், உண்மை, இதுதான் இமேஜ் ஆஃப் காட். நிறைய பேர் சொல்லுவாங்க முக அவருடைய எஸ் மேபி இட்ஸ் ட்ரூ, அவரை போல கண்ணு இருக்கலாம், ஆகியோர் தான் கடவுள் வந்து நான் அந்த கண்ணை நம்ம படைச்சாரு, வேற எதுவும் இந்த மாதிரி நேரில் பார்த்து கொடுத்துருக்காரு, மூக்கை கொடுத்துருக்காரு, வாயை கொடுத்துருக்காரு, இது போல இது இந்த காரியங்கள்லாம் சார். ஆனா அவர் வந்து எப்படி இருக்கிறார்? நம்மை படைத்த கடவுள் எப்படி இருக்கிறார்? யோவான் 4:24 பாருங்கள், கடவுள் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அப்பேற்பட்டவர் நம்மை படைத்தார்கள், அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படியும் என்று சொல்கின்ற போது இந்த குவாலிட்டிஸ் கூட நமக்கு இருக்கிறது, அதை தள்ள முடியாது. ஆனால் the true image of God is clearly stated in the epistle of Ephesians chapter 4:24, Colossians 3:10. ரொம்ப தெளிவா இருக்கு. 4 விஷயங்கள். ஒன்று கடவுளுடைய நீதி, இரண்டாவது கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய உண்மை, அடுத்ததாக கடைசியாக the true knowledge என்று பார்க்கின்ற போது அந்த கொலோசியர் 3:10 சொல்லப்பட்ட பூரண அறிவு. அவரு ஞானத்திற்கு சொந்தக்காரர், அவர் ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் பிறப்பிடம் கடவுள். செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். இது சின்ன பிள்ளைகளுக்கும் தேவை, பெரியவர்களுக்கும் தேவை. ஏனென்றால் ஞானத்தை அழுகிறவரும் கடவுள். சர்வ ஞானத்தையும் அறிந்தவர், அவருக்கு நிகராக உலகத்திலே இருக்க முடியாது. இன்றைக்கு ஒருவனை நிறைய படிச்ச பிறகு கடவுள் இல்லை என்று சொல்லி மனுஷர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சங்கீதம் 14 நாம் பார்க்கின்ற போது 1 வசனத்துல மதிகேடன் கடவுள் இல்லை என்று தன் உள்ளத்தில் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். Who says that there is no God? நிறைய படிச்சுட்டா எல்லாமே தெரிஞ்சுட்டு அர்த்தமா? அந்த ஞானத்தை கொடுத்தவர் கடவுள். இன்றைக்கு இந்த உலகம் பெரிய வேதாந்திகளை பெற்றிருக்கிறது என்றால் அந்த வேதாந்திகள் கடைசியில சொல்லுகிறவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த ஞானமே, அந்த அறிவு கடவுளால் வந்தது என்பதை மறக்கக்கூடாது. This is what all about the image of God. அவருடைய லைட்னஸ் என்று பார்க்கின்ற போது இமேஜ் வந்து more to do with the appearance and also these important qualities that are inbuilt within us. அவருடைய குணாதிசயம் நம்மிலே அதாவது தரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக wise likeness, more to do with the abstract similarity. இதே போன்ற ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இவர்களை படைத்த பிறகு, இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை படைத்த பிறகு அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு என்ன என்றால், now God is delegating the authority and responsibility to his creation. எல்லா படைப்புகளிலும் உயர்ந்த ஒரு படைப்பாக மனுஷனை படைத்திருக்கிறார். So man is the crown of all his creations. படைப்பின் மகுடம் என்று சொல்லலாம். எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கூட செலுத்துகின்ற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். So he receives, so here God delegates the authority and responsibility. அதாவது அதிகாரம் செலுத்தவும் அதனை பாதுகாக்கவும் பொறுப்போடு பராமரிக்கவும் செய்கிறார். So அதைதான் இங்கே நாம் பார்க்கிறோம். So let them have dominion
over all his creations and to subdue it. டொமினியன் வந்து அதிகாரம் கொடுத்தாரு. அதிகாரம் பெற்றவர்களெல்லாம் இன்றைக்கு அதாவது அதிகார போதையில ஆட்டி படைக்கின்ற காரியங்களை நம்முடைய தேசங்களிலே பார்க்கிறோம். எல்லா துறைகளிலும் இது வந்துச்சு. அதிகாரத்துக்கு வர வரைக்கும் தோதரம் பண்ணுவாங்க, உடம்பு பண்ணுவாங்க. அதிகாரத்துக்கு வந்த பிறகு இன்னைக்கு நம்ம தேசத்தினுடைய தலைவர்களே எடுத்து 5 வருஷத்துக்கு பிறகுதான் வருவாங்க. எலெக்ஷன் போட்டி பிறகு செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளை எல்லாம் மறந்து போவார்கள். பிரியமானவர்களே, அதிகாரம் என்பது அதை பொறுப்போடு செய்யத்தக்கதாக தான் கொடுத்திருக்கிறார் டொமினியன் என்று சொல்லும்போது, ஆனால் அதை பாதுகாக்கவும் வேண்டும். Let them have dominion over all his creations and to subdue it and to protect it. அதை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ இயற்கை கடவுள் படைத்ததை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காற்று இருக்குதா, எவ்வளவு வெஹிக்கிள் இருக்குது. ஏன் இந்த வெஹிக்கிள் வந்து குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணல? ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் போடலாம்ல, இது போடலாம், மெட்ரோ போடலாம், எல்லா இடத்துக்கும் கனெக்ட் பண்ணலாம்ல. ஜீரோ பொல்யூஷன், எக்கோ ஃப்ரெண்ட்லி இது யூஸ் பண்ணலாம்ல. இன்னைக்கு அதை பத்தி யோசனையே இல்லை. எல்லாம் கமர்ஷியல் வேர்ல்ட், பிசினஸ், பணம் பணம் பணம். சுயநலம் எப்பொழுது பெருகிறதோ பொதுநலம் பற்றி கவலை இல்லாமல் போகிறது இன்றைக்கு. ஆகவே மனுஷனால் தான் மனுஷன் இன்றைக்கு கஷ்டப்படுகிறான். இன்றைக்கு இந்த அந்த பிரீதிங் கன்ஜெஷன் ப்ராப்ளம்ஸ், இல்லையா, பிரீதிங் ப்ராப்ளம், ஆஸ்மா, இது போன்ற நோய்கள் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்து பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். தண்ணியை குடிக்க முடியல, வாட்டர் பொல்யூஷன், பிகாஸ் ஆஃப் தி கிரீடினஸ் ஆஃப் ஹியூமன். கடவுள் கொடுத்துக்கிட்ட அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற ஒரு காரியம். அதை பாதுகாக்க அல்ல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது சர்ச்சில் சொன்னார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாரு, தண்ணியை விட்டுருவாங்க, காற்றை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் பேசியிருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அதைதான் இன்னைக்கு காற்றில் இருக்கின்ற தண்ணீரை இருக்கின்ற மோசமான நிலைமை. இயற்கையாக கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம், அதை நாம் என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி அதை மக்களை ஏய்க்கின்ற காரியத்தில், அவரை ஏமாற்றுகின்ற காரியத்தில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மனித வேதனையோடு இந்த காரியத்தை அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கிற போது, இந்த டொமினியன் அண்ட் சப்டியூ என்று பார்க்கின்ற போது, we need to rule responsibly. பொறுப்போடு அதை ஆள வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும். that is ruling. அடுத்ததாக subdue என்று பார்க்கும்போது protect. we need to protect. அது வந்து ஒரு அதோடு சேர்ந்து ஒரு ஸ்டூவர்ட்ஷிப்பா தான் நம்ம இருக்க முடியும். அழிக்கல்ல, ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்தால் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். உருவாக்குகின்ற ஒரு மக்களாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கும். Human should be a pro-creator. He is creator. நாமும் கூட உருவாக்குகிறவர்களாக இருக்கணும், அழிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. We should not be a destructive force, but should be a constructive force. ஏனென்றால் கடவுள் நம்மை உருவாக்குகிறவர், அழிக்கிறவர் அல்ல. நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தார். அந்த வாழ்வு பூரணப்படக்கூடியதாக, பரிபூர்ண வாழ்வு கொடுக்கக்கூடியதாக. இரண்டாவதாக கடைசியாக பார்க்கிற போது 27ஆம் வசனத்திலிருந்து 37 வரைக்குமாய் பார்க்கிற போது, அங்கே God's creation of man and the initial commission to Adam என்று பார்க்கிற போது, அவர்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? 22:7 பார்க்கிற போது மனுஷனை படைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்பதை பார்க்கிறோம். சோ அடுத்து ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். இருவரையும் தனியாக அவர் படைக்கிறார். அது அவருடைய சாயலில அது ஒரு மகத்தான ஒரு காரியம். சோ men are not women, women are not men. அதுல வந்து ஒரு அதாவது கன்ஃபியூஷன் எடுத்துக்கூடாதுங்க. we should not have the gender confusion. இன்னைக்கு அது ரொம்ப குழப்பம் இருக்குது. இன்னைக்கு அமெரிக்கால இப்போ ட்ரம்ப் வந்தாரு, அதுக்கு முன்னாடி இருந்த பைடன் ஆணா இருக்கிறவன் பெண்ணா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. எல்ஜிபிடி அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாரு, சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா ட்ரம்ப் அதை சொல்றாரு, இது வேதத்துக்கு
கண்ணுக்கு ஒவ்வாத காரியம் தேவையில்லை, இதெல்லாம் ஐ கேன்சல் இட் அப்படின்னு. கடவுளுடைய திட்டம் எதுவோ அது நடக்கும். அவர் கண்டிப்பாக நிறைவேறும். ஏனென்றால் some of the things that we do unlawfully against the will and wish of God is quite opposite to the natural created order of God. அவர் படைத்த அந்த படைப்புக்கு நேர் விரோதமான காரியங்கள், அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆகவே பிரியமானவர்களே, God bless them. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்று வரைக்குமாய் அவர்களை காத்தது. அவர்கள் படைக்கப்பட்டார்கள் இல்லையா, அவ்வளவு பேர் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை துரத்தினார். ஆனால் கூட அவருடைய கிருபை தொடர்ந்தது. ஆந்த்ரோபோமார்பிசம் என்று சொல்லி கூட அவரை பார்க்கவில்லை. ஆனா மனுஷனை போலவே கூடவே இருந்தார். அவனை காப்பாற்றினார், அவனை சாவடிக்கல. அவன் மூலமாக கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஆணும் பெண்ணும் அவன் சேர்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தையும் பூமியில் ஊர்வனங்களையும் ஆகாயப்பறவைகளையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுக்கிறார். Rule the fish of the sea, birds of the sky, every creature that crawls on the earth. So the entire air, land and ocean, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம். மனுஷனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அடக்கி ஆள முடியும், கடவுளை தவிர. அவர் நம்மை அடக்கி ஆளுகிறவர். வேதத்தின் மூலமாக சொல்லப்படுகின்ற எச்சரிப்பு தான் நமக்கு இது செய்ய அது செய்யாது என்று சொல்லி கடவுள் சொல்கின்ற ஒரு அறிவுரை. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற போது 29ஆம் வசனத்துல இது பூமியிலே எங்கும் விதைத்தரும் சகல பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. சோ இங்க பார்க்கின்ற போது வெஜிடேரியன் ஃபுட் அவ்வளவுதான். அப்ப நம்ம சாப்பிடறதெல்லாம் எப்படி? இஸ் இட் அகைன்ஸ்ட் தி வில் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படும். ஆனால் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3 இருந்து 4 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே கடவுள் மாற்றி போடுறார். அதாவது அந்த ஜல பிரளயத்திற்கு பிறகு நடக்கின்ற ஒரு சம்பவம் என்ன என்றால், அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதை பாருங்கள். ஆதியாகமம் 9:3 4 வரை, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசு பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். சோ இந்த நான்வெஜ் வந்துருச்சு. வெஜ்ஜினோட கொஞ்சம் யோசனை வரும். நான்வெஜ்ஜினோட யாரும் கொடுத்தது சந்தோஷமா சாப்பிடுது. இஸ்ரவேல் மக்கள் கூட அப்படிதான் பண்ணாங்க. 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல இருந்து அந்த ஜெர்னி வருகிற போது உங்களுக்கு என்ன, எப்போ பாரு இது வாயெல்லாம் செத்து போச்சு, ஒரு நாக்கு ஒரு மாதிரி நல்லா காரசாரமா ஏதாவது நான்வெஜ் அதையே கொடுத்தார். ஸோ இது போல எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தெய்வம். வெஜிடேரியன் ஃபுட், நான்-வெஜிடேரியன் ஃபுட், nothing shall be impossible for God. அவரால் முடியாது என்று எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். 31ஆம் வசனத்தில் பார்க்கிற போது எல்லாவற்றையும் அவர் படைத்து மிகவும் நல்லது என்று கண்டார். God's final analysis of his work of creation is that it was very good. God was pleased with his creation, and so we are. Yeah. நாம் கூட இன்னைக்கு இவ்வளவு பெரிய படைப்பை படைத்த கடவுளுக்கு நன்றி ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் மிக அழகாக படைத்திருக்கிறேன் சொல்லி நாம் சொல்றோம். கடவுளும் அதை பார்த்தார், மிகவும் நன்றாக இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, ஸோ இப்படியாக 26-31 வரைக்கும் நாம் பார்த்தோம். கடவுளுடைய உன்னத படைப்பு எவ்வளவு அழகு. ஆகவே இதை நெஞ்சில் சுமந்தவர்களாக இந்த மாபெரும் தேவனை மறவாமல் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் கேட்ட சாட்சிகளாக நாம் தொடர்ந்து ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவரே அனுகிரகம் செய்வாராக. அவரை லாபத்துக்கு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.